இப்போ பலாக்கொட்டை கொத்து பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பலாக்கொட்டையை தோலை எடுத்துட்டு லேசாக நசுக்கி குக்கரில் கொஞ்சம் தண்ணி விட்டு மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வாணலியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு ஒரு சின்ன கட்டி பெருங்காயத்தை பொரித்து எடுத்து வச்சுக்கணும். அதே வாணலியில் 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், சீரகம், மிளகு, காஞ்ச மிளகா இதெல்லாம் வறுத்து மிக்சியில் போட்டு இந்த வறுத்த பெருங்காயத்தையும் சேர்த்து பொடிச்சு வச்சுக்கணும். அப்புறம் குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு 10 சின்ன வெங்காயத்தை நறுக்கி அதில் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கின அப்புறம் வெந்த பலாக்கொட்டையை அதில் சேர்த்து புளித்தண்ணியை கரைச்சி விடணும். கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். முதல்ல கம்மியாக தான் போட்டிருப்போம். புளி கொதித்ததும் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நாம் பொடிச்சு வச்சுருக்கிற பொடியை சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு இறக்கி கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்து தாளிக்கணும். சுவையான பலாக்கொட்டை கொத்து தயார். இட்லிக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் பண்ணி பாருங்க.